அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, டாக்டர் ஓவுலேஷன் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை நாள் உடலுறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஓவுலேஷன் கிட் செக் பண்ணுறீங்க. யூரின் வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல டபுள் கோடு டார்க்காக பிரைட்டாக வந்துருச்சுன்னா அதை தான் ஓவுலேஷன் கிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருமுட்டை வெடித்து வெளியே வரப்போகுது, அந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்றைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்களோ அன்னைக்கு, அந்த பாசிட்டிவ் வந்த அன்னைக்கும் நீங்கள் உடலுறவில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் உங்கள் கணவரோட ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் போய் ரெடியாக எக்குக்காக காத்திருக்கும். எக்கு வெளியே வந்த எக்கு, அந்த கருமுட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 24 மணி நேரம் மட்டுமே அது வெளியே வெயிட் பண்ணும். ஸோ ஸ்பெர்ம் மட்டும் முன்னாடியே போய் எக்குக்காக காத்திருந்துச்சுன்னா கரெக்டாக எக்கு வர சமயம் பார்த்து ரெண்டும் ஒன்றாகி அது ஒரு கருவாக உருவாகி உங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவுலேஷன் கிட் டெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த நாள்லேருந்து தொடர்ந்து 3 நாட்கள் உங்கள் கணவரோட உடலுறவு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.